இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வஅஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வகுல்ல பித்அத்தின் ضلالة وفي رواية وكل ضلالة في النار. இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த ஏக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழுடைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சலவாத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், யார் யாரெல்லாம் மறுமை நாள் வரைக்கும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, வாழ்ந்துவிட்டு சென்றார்களோ, இன்ஷா அல்லாஹ் வாழவிருக்கின்றார்களோ அத்தனை பேர்கள் மீதும் என்றென்றும் சாரட்டும் சீரட்டும் என வேண்டியதன் பிற்பாடு, உண்மையில் ஆரம்பமாக ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இது போன்று ஒரு சபையை பார்க்கின்ற பொழுது உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு ஞாபகப்படுத்தியது, அதாவது ஜும்ஆவுடைய தினத்தில் யார் முதலாவது நேரத்தில் வருகிறாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுக்கின்ற நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சொன்ன சஹீஹான கிரந்தத்தில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. அதே போன்று இரண்டாம் நேரத்தில் வரக்கூடியவருக்கு ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை என்று சொன்னார்கள். மூன்றாம் நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை. நான்காம் நேரத்தில் வரக்கூடிய ஒருத்தருக்கு கோழியை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை. ஐந்தாவது நேரத்தில் வரக்கூடியவருக்கு முட்டைகளை தர்மம் செய்த நன்மைகள் என்று சில ரிவாயத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம். பொதுவாக இது போன்ற ஒரு சபையை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எப்படி அல்லாஹ் இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினாலோ இதே போன்று மறுமை நாளில் சொர்க்கத்தில் எல்லோரும் ஒன்றாக இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்திக்கிறேன். சில நேரம் யோசிக்க தோன்றுகிறது, எல்லோரும் ஒட்டகத்தினுடைய நன்மையை பெற்றிருப்பீர்களோ என்று யோசிக்க தோன்றுகிறது. அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தாலா பெருமை இல்லாத எந்த நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் இந்த பள்ளிவாசலுக்குள் நுழைந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியவர்களாக பரிபூரண கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் தந்தரல வேண்டும் என்றும் ஆரம்பமாக பிரார்த்தித்தவனாக என்னுடைய விடயத்துக்குள் வருகிறேன். பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, அத்துஆஉ ஹுவல் இபாதா. பொதுவாக பிரார்த்தனை என்பது, நாங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்பது அது ஒரு வணக்க வழிபாடு என்று சொன்னார்கள். அப்படி என்றால் பொதுவாக பிரார்த்தனையை யார் செய்கிறார்கள் என்று கேட்டால், இந்த உலகத்தில் அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து மனிதர்களும், அனைத்து அது ஜின்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம். ஜின்களிலும் நல்ல சாரார்கள் இருக்கிறார்கள், ஜின்களிலும் கெட்டவர்கள் இருக்கிறார்கள், மனிதர்களிலும் நல்ல சாரார்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று முஸ்லீம்கள் மாத்திரமா பிரார்த்தனை ஈடுபடுவார்கள் என்று கேட்டால் அதுவும் கிடையாது. வேற்று மதத்தைச் சேர்ந்தவர்களும் என்ன செய்வார்கள்? பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள். எங்களுக்கு இருக்கிற கேள்வி என்னவென்றால், பொதுவாக பிரார்த்தனைகள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொன்ன விடயம் என்னவென்றால், அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்க வழிபாடு. இந்த வணக்க வழிபாடுகளில் நாங்கள் செய்யக்கூடிய இந்த இபாதத்துக்களில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இபாதத், அந்த வணக்கம், அந்த துவா எது என்கிறதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓரளவு தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஜும்மா அதற்கு எங்களுக்கு இடம் தர வேண்டும் என்று ஆரம்பத்தினாக நாங்கள் செய்கிறோம். பிரார்த்தனை செய்தவனாக சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அந்த அடிப்படையிலேயே பொதுவாக துவா என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துவா சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது சூரா காஃபிரிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க உங்களுடைய இறைச்சகன் அல்லாஹ் உங்களுடைய இறைவன் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுக்கு எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அத்துணை தேவைகளை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்கு தருகிறான். எங்கே தருகிறான்? திருமறை குர்ஆனில். அல்லாஹ்வுடைய பேச்சு திருமறை குர்ஆன். அல்லாஹ் ஒரு வாக்கு தருகிறான் என்றால் அது எந்த விதமான மாற்றத்தை நாங்கள் அதில் காண முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய வாக்கு சத்தியமானது. எந்த அளவுக்கு சத்தியமானது தெரியுமா? மறுமையில் சொர்க்கவாதி சொர்க்கத்துக்கு போகின்ற வரைக்கும், நரகவாதி நரகத்துக்கு போகின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய வாக்கு சத்தியமானது. என்றால் இறைவன் வாக்கை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் மனிதர்களுடைய சிந்தைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் என்னுடைய இபாதத் இந்த துஆவை
புறக்கணித்தவர்களாக, பெருமை கொண்டவர்களாக, அது எங்களுக்கு தேவையில்லை, அப்படி ஒரு துவா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்று இருக்கிறார்களோ, திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், நரகத்தில் கேவலப்பட்டவர்களாக, இழிவுபடுத்தப்பட்டவர்களாக அந்த நரகத்திலே நுழைவார்கள் என்று திருமறை குர்ஆனில் சூரா காஃபிரிலே அல்லாஹ் பேசுகிறான். என்றால் இந்த வசனம் எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால், துவா என்பது ஒரு இபாதத். தொழுகை எப்படி ஒரு இபாதத்தோ, நோன்பு எப்படி ஒரு இபாதத்தோ, ஹஜ் எப்படி ஒரு இபாதத்தோ, அதுபோன்று ஜகாத் எப்படி ஒரு இபாதத்தோ, அது போன்ற ஒரு இபாதத்து தான் இந்த துவா என்பது. பொதுவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதற்கென்று நிபந்தனைகள் இருக்கிறது, சில வாஜிபுகள் இருக்கிறது, சில ஷரத்துகள் இருக்கிறது. யார் எந்த வயதில் தொழ வேண்டும், எப்படிப்பட்டவருக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டு படும், எப்படிப்பட்ட நிலையில் தொழுகையை விடலாம், எப்படிப்பட்ட நிலையில் தொழுகை விடுவதற்கு அனுமதி கிடையாது என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தப்பட்ட ஹதீஸ் ஊடாக என்ன செய்திருக்கிறார்கள், சில வாஜிபுகள் சுருத்துகள் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதே போன்று நோன்பு யாருக்கு கடமை, நோன்பை யார் விடலாம், அதை விட்டால் எந்த நாளில் நோக்க வேண்டும், மறுபடியும் ரமலானுடைய நோன்பாக இருக்கலாம் அல்லது சுன்னத்தான நோன்பாக இருந்தால் பொதுவாக நாங்கள் வேறு ஒரு நாளில் நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரமலானுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் அது கடமையாக்கப்பட்டது. ஆனால் அதை என்ன செய்ய வேண்டும், நோக்க முடியாத பொழுது வேறு ஒரு நாளில் நோக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யுது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லி இருக்கிற ஒரு சட்டம். அப்ப நோன்புக்கும் சட்டம் இருக்கிறது. அதே போன்று ஜகாத்துக்கு என்ன இருக்கிறது, அதனுடைய அளவு. ஜகாத்துடைய அளவை அடைந்தால் தங்கத்துக்கு ஒரு அளவு இருக்கிறது, வியாபார பொருட்களுக்கு அளவு இருக்கிறது. அதுபோன்று எதுவெல்லாம் ஜக்காத்து கடமையாக்கப்படுமோ, கால்நடைகளில் அளவு இருக்கிறது. எந்த ஜகாத் பொருள் எந்த விடயங்களில் கடமையாக்கப்படுமோ அந்த கடமை எப்பொழுது கடமையாக்கப்படும் என்று சொன்னால் அதனுடைய அளவை அடைந்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்லி காட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கணும். அதே போன்று ஹஜ் வந்துக்கிட்டு ஹஜ்ஜில் எல்லாரும் செய்ய முடிகிறதா, ஹஜ்ஜை எல்லாருக்கும் செய்ய முடிகிறதா என்று கேட்டால் முடியாது. ஏன், வசதி இருக்கிறவர் ஹஜ் செய்யலாம், உம்ரா செய்யலாம். ஆனால் வசதி இல்லாதவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அப்படி ஒரு கேள்வி வருகிறது. அதனால அதுக்கும் ஒரு சில நிபந்தனைகள் இருக்கிறது, சில ஷரத்துகள் இருக்கிறது என்கின்ற விடயத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், படித்திருக்கிறோம். அது சம்பந்தமாக நான் ஏன் இதை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டினேன் என்றால், பொதுவாக இபாதத்துக்கள் வென்று எல்லா இபாதத்துக்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்பட வேண்டிய ஒரு வணக்க வழிபாடுகள். அந்த வணக்க வழிபாடுகளில் நிபந்தனைகளோடு, வாஜிபுகளோடு, அவசியமாக செய்கின்ற நிபந்தனைகளோடு செய்யப்படுகின்ற அந்த வணக்க வழிபாடுகளை ஒரு சிலவற்றை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டினேன். ஆனால் துஆவை பொறுத்த வரைக்கும், பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. அது யார் செய்ய வேண்டும், சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவராக இருந்தாலும் துஆவை செய்ய முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த மொழியில் செய்யப்பட வேண்டும் என்றால் சிலர்கள் சொல்லுவார்கள் அரபு மொழியில் தான் துஆ பிரார்த்தனை கேட்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி எங்கேயாவது நாங்கள் பார்த்திருக்கிறோமா, அரபு மொழியில் கேளுங்கள் துஆவை என்று? எங்கேயாவது அல் குர்ஆனில் அரபு மொழியில் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் அரபு மொழி, சொர்க்கவாசிகளுடைய மொழி அரபு. சஹாபாக்கள் அரபு மொழியில என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. அதனால அவங்க அரபு மொழியிலால கேட்கலாம். நம்முடைய சமூகத்தில் இன்று இருக்கக்கூடிய ஆலிம்கள் எப்படி அந்த மக்களை குழப்பி வச்சிருக்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு மக்கள் அவங்களுக்கு பின்னால போயிருக்கிறாங்கன்னா, அரபால தான் எல்லாம் கேட்கணுமா. அதுல ஆலி ஷாப்பு முன்னாடி குந்திருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் துவா செஞ்சு இவங்க ஆமீன் சொல்லணுமாம். நாங்கள் ஒரு தேவையோடு வந்திருப்போம். உண்மையிலே எதற்காக துவா செய்கிறோம், எதற்காக துவா செய்கிறோம் அதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். துவா என்பது நாங்கள் அடியான், நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியான். அல்லாஹ் மிக பெரியவன். எங்களுடைய துவா யாரிடத்தில் கேட்கப்பட வேண்டும், இறைவனிடத்தில். எங்களுக்கு தேவை என்று வருகின்ற பொழுது நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். ஆனால் இன்றைய உலமாக்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால், மையஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மையுதில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அவருக்கு தான் கொடுப்பான். யாரை அல்லாஹ் வழிதவற செய்ய வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அவரை வழிதவறியே செய்ய வைப்பான். ஏன்டா அல்லாஹ்வுடைய திக்ருகளை விட்டும் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை விட்டும் அவர் தூரமானதாக என்ன செய்வார், நடந்து கொள்வார். எனவே இன்றைக்கு எங்களுடைய தேவையை நாங்கள் கேட்க வேண்டும் என்றால் தனிப்பட்ட முறையில் அவரவர் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை இன்றைக்கு எப்படி ஆலிம் ஷாக்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒருவர்
துவா செய்ய அடுத்தவர் ஆமீன் சொல்லணும். அது இந்த ஊரில் எப்படி இருக்கிற எந்த அளவுக்கு இருக்கிறது எனக்கு தெரியல. ஆனால் சில ஊர்களில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இமாம் சாப் என்ன செய்வார், அவர் துவா ஓதுவார். அந்த துவாவில் பின்னாடி இருக்கக்கூடியவங்க ஆமீன் ஆமீன் சொல்வார். இவர் சரியா சொல்றாரா அல்லது பிழையா சொல்றாரா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. அரபு வார்த்தை சரியா போகுதா, குர்ஆன்ல வாரது சொல்றாரா, ஹதீஸ்ல வாரது சொல்றாரா. குர்ஆன்ல வாரது ரெண்டு பேர் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்து வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்து வ கினா அஸாபன் நார். அது குர்ஆன்ல வாரது. அதிலே ஒட்டு அடிச்சு விட்டாருன்னா நான் எப்படி யோசிக்கிறோம், ஆலிஷாப்புக்கு நல்ல துவா தெரியும், ஆலிஷாப்புக்கு நல்ல துவா தெரியுது. அப்ப இவர் நல்ல பெருமதி வாய்ந்த இறைவனிடத்தில் நல்ல பெருமதி வாய்ந்த ஒரு ஆலிஷாப்பா இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் நாங்கள் இவரை கூப்பிடலாம், கத்த மோதிரத்துக்கு கூப்பிடலாம், எல்லாத்துக்கும் கூப்பிடலாம். அப்ப நாங்க எதுவுமே செய்ய தேவையில்லை, எல்லா இடத்துல நாங்க கேட்க தேவையில்லை. அப்ப இவரே போதும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் டிராமா போடுறாங்க பாருங்க. சுபஹானல்லாஹ். இதை மக்கள் புரிந்து கொள்ளாத அளவுக்கு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தோழர்களே. எந்த அளவுக்கு என்றால், உங்களுக்கு இருக்கிற தேவை எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கிற தேவை உங்களுக்கு இருக்காது. பாருங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அது என்னிடத்து எனக்கு இருக்காது. நாங்கள் எந்த அளவுக்கு தேவை கேட்க போகிறோம்? மிஞ்சி போனால், யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அல்லது என்னுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறது, அல்லது அல்லாஹ் என்னை ஒரு உண்மையான இறையச்சவாதியாக வாழவை யா அல்லாஹ், மறுமை நாளில் நான் மரணித்தாலும் மறுமை நாளில் என்னை எழுப்புகின்ற பொழுது என்னை குருடனாகவோ என்னை செவிடனாகவோ என்னை அல்லாஹ்வை வெறுத்த ஒரு மனிதனாகவோ அப்படி எழுத்து விடாதே யா அல்லாஹ் என்று நாங்கள் கேட்க போறோம். அதே நேரம் எங்களுடைய தேவைகள் என்று வருகின்ற மனிதனுக்கு நிறைய தேவை இருக்கு. தேவை இல்லாத மனுஷன் யாரும் இருப்பாங்களா? தேவை இல்லாத அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனை தேவையும் பார்க்கத்தான் வச்சிருப்பான். தேவை இல்லாதவன் இந்த உலகத்தில் இருப்பான் என்றால் அது அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது. பொதுவாக தேவை இல்லாதவன் ஒருத்தன் இருக்கிறான்டா அல்லாஹ்வை தவிர யாரு? நாங்கள் அவுலியாக்களை வழங்குறோம், அவுலியாக்களை வழங்குறோம். அவுலியா எப்படி இருந்தாரு? கடவுளை அந்தஸ்துல இருந்தாரு. அவர் வந்துட்டு ஒரு மனுஷன் தான், அவர் சாதாரண ஒரு மனுஷன். ஆனா மரணிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யறாங்க? அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறாங்க? உதவி தேடுறாங்க. இது எந்த விதத்தில் நாங்கள் சிந்திச்சு பார்த்தா எங்களுக்கு புரியும். எந்த விதத்தில் இது நியாயமாகப்படுகிறது என்று யோசிச்சு பாருங்க. அவருடைய நோயை குணப்படுத்த முடியாம அவர் மரணிச்சு போயிருப்பாரு. அவருடைய நோயை குணப்படுத்த முடியாத அளவுக்கு அவர் மரணிச்சு. உண்மையிலே நாங்கள் அவுலியாக்களை ஏசல்ல, அவுலியாக்கள் கெட்டவர் என்று சொல்லல. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அவுலியாக்களாக இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் உண்டு. ஏனென்றால் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்க சொர்க்கத்தை கேட்பதென்றால் சொர்க்கத்தில் உயர்ந்த படித்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் துஆவில் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அப்படி என்றால் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் யார் இருக்கிறார்கள்? நபிமார்கள் இருக்கிறார்கள், ஷஹீதானவர்கள், யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அதே போன்று நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று இங்க சொல்லக்கூடிய அவுலியாக்களும் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். ஆனால் நாங்கள் விளங்கி வச்சிருக்கிற அவுலியா எப்படி? நாங்கள் அவர் கடவுளுடைய அந்தஸ்தில் வச்சிருக்கிறோம், அவர் மூலமாக எல்லாத்தையும் நிறைவேற்றலாம் அப்படின்னு. முதலாவது ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். துஆ என்கிறது ஒரு இபாதத்து. இபாதத்துக்களில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை அடுத்தவருக்கு செய்கிறோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தண்டனை உண்டு, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தண்டனை உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நாங்கள் ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது பொதுவாக நாங்கள் துஆ பிரார்த்தனை கேட்கின்ற பொழுது அது யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி, இது எல்லோருக்கும் தெரியும். சின்ன பிள்ளையை பிடிச்சு கேட்டாலும் இந்த வானத்தை படைச்சவன் யாரு, பூமியை படைச்சவன் யாரு, அந்த மாதிரி நாங்கள் கேள்வியை கேட்குறோம். அந்த பிள்ளை என்ன சொல்லும்? நாங்கள் கற்றுக் கொடுத்திருந்தால், அல்லாஹ் தான் என்று கற்றுக் கொடுத்திருந்தால், அதாவது இந்த அறியாத ஒரு பிள்ளைக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பிள்ளை என்ன சொல்லும்? அல்லாஹ் தான் என்று சொல்லும். மக்கத்து காவிரிகளுடைய தன்மையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவர்களும் என்ன செஞ்சிருந்தாங்க? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. ஆனால் வணங்கினது என்ன? அல்லாஹ்வையா? வணங்கியது அல்லாஹ்வே கிடையாது. சிலைகளை வந்தாங்க, லாத்து, உஸ்ஸா, மனாத்து, இந்த மாதிரியான சிலைகளை வழங்கினாங்க. அதே நேரம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலையின் சஅல்தஹும், நீங்கள் அவர்கிட்ட கேட்டா மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களை பூமியை படைத்தவன் யார் என்று கேட்டால் லயகூலுன் அல்லாஹ், என்ன சொல்வார்கள்? அல்லாஹ் தான் படைத்தான். ஏற்றுக்கொள்றீங்கல்ல? அப்ப ஏற்றுக்கொண்டுட்டு ஏன் நீங்க அடுத்தவர்கிட்ட உதவி தேடுறீங்க? படைத்தவன் அவன் இருக்கும் பொழுது அடுத்தவர்கிட்ட ஏன் உதவி தேடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழும்புது. ஆனால் இந்த கேள்விக்கு ஆன்சரை நாங்கள் கொடுத்தாலும், இந்த கேள்விக்கான பதிலை கொடுத்தாலும் நம்மவர்கள் இன்னும் தெளிவு பெறாத ஒரு மக்களாகத்தான் என்ன செய்கிறாங்க? சமுதாயத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய செயற்பாடுகளை
திருத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஏனென்றால் பொதுவாக அல் குர்ஆன் என்ன சொல்கிறதோ, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்ன சொல்கிறதோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்யணும், வாழணும். அதில் நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாங்கள் இறைவன் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் என்று சொல்லுகின்ற அந்த வாசகத்தினூடாக பொதுவாக அல்லாஹ்விடத்தில் தான் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையை இறைவன் என்ன செய்கிறான், எங்களுக்கு கற்றுத்தருகிறான். அதே நேரம் எங்களுக்கு இப்போ விஷயம் கிளியர் ஆகிட்டு, ஜும்மாவுடைய நேரம் சுருக்கம் என்பதனால சிறிய விடயத்தை சுருக்கமாக நான் எந்த அளவுக்கு மேக்சிமம் சுருக்கமாக ஞாபகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்ததாக இப்போ அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்கிறது எங்களுக்கு கிளியர். இப்போ எல்லாரும் யோசிக்கிறது எந்த முறையில் கேட்கறது. இப்போ நாங்கள் வளமையாக தொழுகைக்கு பின்னாடி கேட்போம், சுஜூதில் கேட்போம், அந்த மாதிரி சில நேரம் 2 ரக்காத்து சலாத்துல் ஹைரியான்னு சொல்லி அந்த நலவு வேண்டி தொழுகிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ பிரார்த்தனை கேட்போம். சிலர்கள் கையை உயர்த்தி கேட்பாங்க, கையை உயர்த்தி கேட்காமாங்க, கையை உயர்த்தாமல் என்ன செய்வார்கள், துஆ பிரார்த்தனை. அதுக்கு மார்க்கம் என்ன செஞ்சிருக்குது, அனுமதி தந்திருக்கிறது. எனவே எப்படி துஆ பிரார்த்தனை கேட்டாலும் எந்த முறையில் கேட்கப்படுகின்ற துஆவை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும், கரெக்டாக புரிஞ்சு கொள்ளணும். அந்த அடிப்படையிலே பொதுவாக துஆ என்பது வணக்கம். அந்த வணக்கத்துக்கு இஹ்லாஸ் என்பது மிக முக்கியம். இஹ்லாஸ் என்பது மிக முக்கியம். இந்த இஹ்லாஸ் பொதுவாக எல்லா வணக்கங்களிலும் இருக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், இதர வணக்கங்களாக இருந்தாலும் இஹ்லாஸ் இல்லாமல் ஒருத்தர் ஒரு அமலை செய்தால் மறுமையில் அல்லாஹ் முகத்திலே அவருடைய முகத்திலே அந்த அமலை தூக்கி வீசி விடுவானாம். ஏன் தெரியுமா? இது யாருக்காக அப்படி செஞ்சாய்? நீ இஹ்லாஸோட என்னகிட்ட கேட்டியா? நீ யாரிடத்துல கேட்டாய்? என்னிடத்தில் கேட்டால் நான் தருவேன் என்று உனக்கு வாக்கு தருகிறேன், ஆனால் நீ நிராசை அடைந்து விட்டாய். அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளிலிருந்து நீ நிராசை அடைய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நீ என்ன செஞ்சாய்? என்னுடைய அருள், நான் அருள் உனக்கு பொழிவேன் என்று சொல்லுகிறேன், ஆனால் அந்த அருளை விட்டு நீ நிராசை அடைந்தவனாக, பெருமை அடைத்தவனாக, எனக்கெல்லாம் துவாவெல்லாம் தேவையில்லை, நானெல்லாம் என்னுடைய சொந்த முயற்சியில் முன்னேறிட்டு போய்த்திருவேன், உழைப்பது என்னுடைய முயற்சி, சம்பாதிப்பது என்னுடைய முயற்சி, நான் என்ற அகங்காரம், இந்த அகங்காரம் கொண்டவனுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். ஃபகால அன ரப்புக்குமுல் அலா என்ன சொன்னான் ஃபிரௌன்? உங்களுடைய கடவுள் நான் என்று சொன்னான். எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சான். அல்லாஹ் படைச்சிருக்க கடவுள் நான் என்றான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? கடைசி நேரத்தில் கடல் பிளந்தது, அந்த நேரத்தில் அறிவை கொடுக்கல அல்லாஹ் தஆலா. கடல் பிளந்து போறான் பாருங்க, கடல் எப்படி பிளக்கப்பட்டது என்கிற அறிவை கூட இவனுக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவனை இழிவுபடுத்தினானா இல்லையா, கேவலப்படுத்தினானா இல்லையா? எனவே எங்களுடைய அமல்கள் என்பது பொதுவாக இஹ்லாஸோடு செய்யப்பட வேண்டும். இஹ்லாஸ் இல்லாத அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். எனவே ஒருவருடைய துஆ பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிபந்தனையாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸ் அடுத்தவருக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவர் பார்க்கணும், நான் எப்படி துவா செய்கிறேன் பாருங்க, அதை நாங்கள் ஒவ்வொரு டைமுக்கும் நான் துவா செய்கிறேன், அதே போல் அடுத்தவர் என்ன ஒரு பெரிய ஒரு துவா செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக பெரிய ஒரு இடத்துல வைக்கணும். நாங்கள் மௌத்தா போனாலும் எங்களை கபரை அடைக்கிறதுக்கு அப்புறம் எங்கள்கிட்ட வந்து துவா தேடணும். இப்படி இதான் எங்களுடைய இஹ்லாஸ். இதை இஸ்லாம் சொல்லுது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, இஹ்லாஸ் என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் தருவான் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கேட்பதுதான் இஸ்லாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு விஷயம். அடுத்தது பொறுமையாக கேட்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் துவா கேட்குற அமைப்பு எப்படின்னு சொன்னால் அவசரமாக துவா கேட்பாங்க. அது எப்படின்னு சொன்னால் கையை உயர்த்துறது அது ஒரு செகண்டும் இருக்காது, ஒரு செகண்டும் இருக்காது, கையை விட்டுட்டு போய்த்துருவாரு. ஏன்னா எல்லாமே அவருக்கு என்ன செஞ்சிருவாரு, இல்லா மாஷா அல்லா, அல்லாஹ் அருள் பார்த்தவரை தவிர. சிலர்கள் இருக்கிறார்கள் நீண்ட நேரம் எடுத்து துவா செய்வார்கள், சுஜூதிலே செய்வார்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும், நீண்ட நேரம் எடுத்து துவா பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள். என்ன காரணம் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியான் தொடர்ச்சியாக என்னை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், ஒரு முறை கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க இறைவனிடத்தில் கேட்டா ஒரு முறை கேட்காதீங்க, தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருங்க அப்படி என்று சொன்னாங்க. அதனால நாங்கள் ஒரு முறை கேட்டுட்டு என்ன செய்யறோம் தெரியுமா, இன்னைக்கு எல்லோரும் இன்னும் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். அதுலேயும் கூட சிலர்கள் எப்படி கேட்பாங்க, துவா கேட்குற முறையில் இந்த அவசரமாக கேட்குற, பொறுமை இல்லாத அவசரமாக கேட்கக்கூடிய, யாரெல்லாம் நான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு என்ன கஷ்டம்ங்கிறது, நான் என்ன கஷ்டத்தில் இருக்கிறது உனக்கு தெரியும், நீ அறிஞ்சவன், அதனால
நீ அந்த கஷ்டத்தை நிறைவேற்றிரு. என்னமோ நாங்கள் தான் கோரிக்கையை முன்வைக்கிறோம், நாங்கள் தான் என்னமோ நீ செய்யாட்டி உனக்கு நாங்கள் என்ன சொல்ல தேவையில்லை, நான் நோமலாக சொல்லிக்கிறேன், ஷோர்ட்டாக சொல்லியிருக்கிறேன். இந்த ஷார்ட்கட்டில் சொர்க்கம் போகிறங்கிறதே தான். அதை நாங்கள் இதெல்லாம் அதாவது தெளிவாக சொல்ல மாட்டோம். யாரெல்லாம் நான் என்ன கஷ்டத்தில் இருக்கிறது உனக்கு தெரியும், அதனால் என்னுடைய கஷ்டத்தை நீ புரிந்து கொண்டு நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு என்னுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்யி அப்படின்ட்டு கேட்டால் துவா முடிச்சுது. அதோட அனுப்பிட்டு போய்ட்டு துவா செஞ்சீங்களா? ஆமாம் செஞ்சேன். எப்படி செஞ்சீங்க? இந்த முறையில் செஞ்சேன். சுப்ஹானல்லாஹில் அலீம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட துவாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று பாருங்கள். பொறுமையோடு கேட்க வேண்டும், இஹ்லாஸோடு கேட்க வேண்டும், அவசரம் இல்லாமல் கேட்க வேண்டும். கேட்கின்ற முறைகளில் இன்றைக்கு அறிஞர்கள் ஒரு சில விடயங்களை சொல்கிறார்கள். எடுத்த உடனே அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பது கிடையாது, எடுத்த உடனே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்பது கிடையாது. முதலாவதாக பிரார்த்தனையுடைய நிபந்தனையாக அல்லாஹ்வை புகழ வேண்டும். யா அல்லாஹ், உன்னை தவிர இந்த உலகத்தில் கொடுக்க தரக்கூடியவன் யாருமே கிடையாது அப்படின்னு அல்லாஹ்வை நாங்கள் என்ன செய்கிறோம்? புகழ்கிறோம். அடுத்ததாக என்ன செய்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்கிறோம். அப்போ அது ஒரு மெத்தட். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த முறையில் நீங்கள் கேளுங்கள் என்றால் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து பொதுவாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் எல்லை மீறி போகக்கூடாது. ஸலவாத்து என்ற பேரில் புதுசாக நம்ம ஆக்கள் ஸலவாத் செல்கிற மாதிரி, நம்ம ஆக்கள் ஸலவாத் செல்கிற மாதிரி கண்ட எல்லாருக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது? ஸலவாத் செல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் மீது ஜும்மாவுடைய நாளையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இங்கே ஸலவாத் சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மீதே ஸலவாத் சொல்லுங்க. ஏனென்றால் அந்த ஸலவாத்து, நாங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அதே நேரம் யார் ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹ் 10 முறை ஸலவாத் சொல்கிறான்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அருள் செய்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு ஸலவாத் சொல்றான்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அருள் செய்கிறான். எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பொறுமையாக கேட்க வேண்டும், இஹ்லாசுடன் கேட்க வேண்டும், அவசரம் இல்லாமல் கேட்க வேண்டும். பொதுவாக எங்களுடைய துஆ பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறானா இல்லையா என்பதை நுணுக்கமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவதானிக்க வேண்டும். எனவே எந்த விடயத்தில் எங்களுக்கு தெளிவு இல்லையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விடயத்தில் தெளிவை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதலாவது உரையை முடித்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஃபலாகிபத்து லில் முத்தகீன் ஃபலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். அன்பிக்கும் பாசத்துக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, பொதுவாக துஆ என்பது இந்த உலகத்தில் நான் ஆரம்பமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். பொதுவாக பிரார்த்தனை என்பது அது அல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட வேண்டும், அதுவும் அவசரம் இல்லாமல் இஹ்லாஸோடு கேட்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆரம்பமான உரையிலே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்ன என்றால், எல்லோரும் நாங்கள் அடிக்கடி துஆ செய்கிறோம். தொழுகைக்கு பின்னால் துஆ செய்கிறோம், சுஜூதில் துஆ செய்கிறோம், தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? துஆ செய்கிறோம். எங்களுடைய துஆக்கள் எந்த அளவுக்கு செய்யப்படுகிறது என்றால் அதில் ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வன்மையாக கேட்கப்படுவது குறைவு. அதாவது இறைவா தா என்பதற்கும் இறைவா நீ தந்துதான் ஆக வேண்டும் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. இறைவா தா என்பதற்கும் இல்லை நீ தரத்தான் வேணும் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? நாங்கள் வந்துக்கிட்டு எங்கள் இடத்துல வந்துட்டு எங்களோட குழந்தைகள் கேட்குறாங்க, பாப்பா எங்களுக்கு இந்த பொருளை வேண்டித்தாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்கன்னு வைங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? சில நேரம் எங்களிடத்துல பணம் இருந்தால் உடனே வேண்டி கொடுப்போம், சில நேரம் உடனே வேண்டி கொடுக்க மாட்டோம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றோம். ஏனென்றால் கேட்ட உடனே என்ன செய்யறதில்லை, நாங்கள் வேண்டி கொடுக்குறதில்ல, கொஞ்சம் காலதாமதம் படுத்தி தான் என்ன செய்கிறோம்? அதை செய்கிறோம். குழந்தைகளுடைய விஷயத்திலும் சரி, இல்லை வேறு உதாரணங்கள் இது போன்றது காட்டலாம். ஆனால் இப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்றால், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்தால் உடனே அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும் என்று யோசிக்கிறோம். சிலர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, நாங்கள் அல்லாஹ்வை தொழுகிறோம், வணங்குகிறோம், ஆனால் இறைவன் எங்களை கண்கொண்டும் பார்ப்பது இல்லை, அல்லாஹ் பார்க்கிறானா என்னமோ என்று எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏனென்றால் நிறைய பேர் இன்றைக்கு வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. அதே போன்று இன்றைக்கு நிறைய பேர்களை அல்லாஹ் கௌரவமான முறையிலே வைத்திருக்கிறான். எங்களை பாருங்கள், எங்களுடைய வீடு மோசமாக இருக்கிறது, எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பிள்ளைகள் தருதலைகளாக இருக்கிறார்கள். சரி, எப்படித்தான் துஆ செஞ்சாலும் எங்களுடைய பிள்ளைகள் சரியாக வருகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் துஆ செய்தும் இல்லாமல் மார்க்கத்தினுடைய சபைகளில் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம், அப்படியான ஒரு தன்மையை என்னுடைய குழந்தைக்கு ஏற்படுத்தியா அல்லாஹ் அப்படின்ட்டு கேட்குறோம். ஆனால் இவன் சரியாக வரமாட்டேங்கிறான். அப்போ எவ்வளவு கேட்டும் இறைவன் தரமாட்டேங்கிறான். அப்போ இதுக்கான ஒரு
எங்களுக்குள்ள சொல்யூஷன் என்ன, எங்களுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, உங்களுக்குடைய துவா கேட்ட உடனே கிடைக்கணும் என்றால் 3 விதமாக ஒருத்தருக்கு கிடைக்கும். ஒருத்தருக்கு துவா கேட்ட உடனே கிடைக்கும், ஒருத்தருக்கு துவா கேட்ட உடனே கிடைக்கும். இன்னும் சிலருக்கு அல்லாஹ் அவர் கேட்ட விடயத்தில், அவர் எதை கேட்டாரோ அந்த விடயத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற ஆபத்துக்கள், சிறிய ஆபத்துக்கள் இருந்து அல்லாஹ் எங்களை என்ன செய்கிறான், பாதுகாக்கிறான். சின்ன சின்ன சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தான தர்மங்கள் செய்தால் உங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய அந்த விபத்துக்கள், அகால அந்த விபத்துக்களை பொறுத்த வரைக்கும், அது சிலர் அகால விபத்துக்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சட்டம் கொடுக்க முடியாது. ஆனால் நாங்களாக போய் ஒரு பயணம் போயிட்டு இருக்கிறோம், பயணம் போயிட்டு இருக்கும்போது நம்மாக்க சொல்லுவாங்க ஜஸ்ட் மிஸ் அப்படிம்பாங்க, சிறிய ஒரு நூல் எம்பாங்க, ஒரு நூலுக்குள்ள நான் தப்பினேன் அப்படின்றத அவருடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு இடத்துல தர்மம் செஞ்சிருப்பாரு, அல்லது ஒரு நல்ல வார்த்தையாவது பேசியிருப்பாரு, அடுத்தவங்களை காயப்படுத்தாத அளவுக்கு நடந்து கொண்டிருப்பாரு. அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செஞ்சிருப்பாரு. பார்க்குறோமா இல்லையா? யாரை சொல்றது? வேற்று மதத்தவங்களே சொல்ற, நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தை சொல்றேன். எனவே புறக்கணிக்கப்படுகின்ற அமல் இந்த அமல் கிடையாது. எனவே நாங்கள் கேட்ட உடனே கிடைக்கும் என்று நாங்கள் செய்யப்படாது, எண்ணம் வைக்கப்படாது. சிலர்கள் சொல்கிறார்கள் அந்த ஹதீஸிலே இந்த உலகத்தில் கிடைக்காவிட்டால் மறுமையில் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவு பெற வேண்டும். உதாரணமாக ஒருத்தர் கடன் வாங்கிட்டார், கடன் வாங்கினா கடனை வந்துக்கிட்டு மறுமையில் நாங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாமா? கடன் வந்துக்கிட்டு மறுமையில் அது இப்போ எங்களுக்கு கடை ஒருத்தர் வாங்கினா கடனை நாங்கள் வேற ஒருத்தர் எங்கள்கிட்ட வாங்கினா நாங்கள் அதை கேட்கலாம். அதை எப்படி இந்த முறையில் கேட்கலாம்? அவருடைய நன்மைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் கடை வந்துக்கிட்டு பட்டுக்கிட்டு நாங்கள் இறந்து போயிட்டோம், நாங்கள் மௌத்தா போயிட்டோம் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், எங்களுக்கு இப்போ கடனை இருக்க முடியாது, கடனை இருக்க வையா அல்லான்னு தான் துவா செஞ்சோம், அதுக்குள்ளே செஞ்சியே இவர் மௌத்தா போயிடுவார். ஆனால் அங்கே போனால் இப்போ கடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிற அந்த நேரத்தில் இருப்பானா? அப்படி கிடையாது. இதில் நாங்கள் எப்படி விளக்குறோம் என்றால், சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்தையும் நரகவாதிகளுக்கு நரகத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். எனவே இந்த உலகத்தில் பொறுமையாக இருந்தும் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் அதில் நிராசை அடையக்கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். நாங்கள் கடைசி வரைக்கும் ஈமானோடு இஸ்லாத்தோடு மரணித்தால், ஈமானோடு இஸ்லாத்தோடு மரணித்தால், அதுதான் அல்லாஹ் சொல்றான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உதுஊனி அஸ்தஜிப். இன்னொரு வசனத்தில் வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தஆ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லீ வல்யுமினூ பி லஅல்லஹும் யர்ஷுதூன். என்ன சொல்றான் அல்லாஹ்? அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, என்னுடைய அடியான் என்னை நபியை பார்த்து சொல்றான், என்னுடைய அடியான் என்னை அழைத்து பிரார்த்தனை செய்தால் அவனுக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். சொல்லுங்க, இந்த பக்கத்தில் என்று சொல்றதே சில நேரம் பயான்ல யோசிக்க வேண்டியிருக்குது. பக்கத்துலண்டா அல்லாஹ் எங்களோட இருக்கிற, அப்ப அல்லாஹ்வுடைய சக்தி அவுலியாக இருக்கின்ற அப்படி யோசிப்பாங்க. அப்படி கிடையாது. பக்கத்துலண்டா அல்லாஹ் அந்த அளவுக்கு துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். கடலுக்கு அடியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய சிறிய ஒரு கட்டெரும்பை கூட அல்லாஹ் தஆலா அவதானிக்கக்கூடியவன். அல்லாஹ்க்கு முடியாதா? அல்லாஹ் குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் நிறைய இடத்துல திருமறை குர்ஆன்ல சொல்றான், எல்லா பொருட்கள் மீது ஆற்றல் உடையவன், சக்தி உடையவன். அல்லாஹ்க்கு நாங்க என்ன கேட்கோங்கிறது விளங்காதா? எந்த பாசையை கேட்கணுங்கிறது விளங்காதா? அரபால தான் கேட்டா அல்லாஹ்க்கு விளங்குமா? சுப்ஹானல்லாஹ். அப்படி நாங்கள் நினைக்கக்கூடாது. எந்த மொழியில் கேட்டாலும், ஆங்கிலத்தால் தெரியுமா ஆங்கிலத்தால் கேட்கலாம், தமிழால் தெரியுமா தமிழால், இப்படி எந்த மொழியில் கேட்டாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வான். ஏற்றுக்கொள்கின்ற அந்த தன்மையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற பொழுது அது சில நேரம் காலதாமதமாகவும் எடுக்கப்படலாம் என்று. இதை மிக முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதோடு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். பொதுவாக நாங்கள் துஆ செய்கின்ற பொழுது எங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், எங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், எது வேணுமென்றாலும் இருக்கலாம், அந்த விடயத்தில் நாங்கள் ஹராத்தை கலக்காதவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் துஆ செய்கிறாங்க, தொழுகிறாங்க, நோம்பு பிடிக்கிறாங்க, துஆ செய்கிறாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது என்ன, ஹராத்தோடு வட்டியோடு தொடர்பாக இருப்பார்கள். வட்டியோடு பொருளாதாரத்தை ஹராமான முறையில் சம்பாதிச்சு கொள்வாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துக்கிட்டு, வட்டியோடு தொடர்பாக இருக்கிற ஒருத்தர் வந்துக்கிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறாரு. எத்தனை வருஷமாக செய்கிறாரு? 80 வருஷமாக ஒருத்தர் துஆ செய்கிறாரு. 80 வருஷமாக ஒருத்தர் துஆ செஞ்சும் கூட 80 வருஷத்து பலனை கூட அவர் என்ன செய்யலை, அடைஞ்சு கொள்ளலைன்னு சொன்னால் எந்த ஒரு பலனும் கிடையாது. அல்லாஹ் எனக்கு தரவில்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி தரவில்லைன்னு நீங்கள் நிராசை அடையக்கூடாது. அப்படி தரவில்லை என்று சொன்னால் எங்களில் ஒரு மாற்றம் ஒன்று இருக்குது, எங்களில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நாங்கள் அதை பார்க்கணும். என்ன பிரச்சனை?
ஏதாவது ஒரு ஹராத்தோடு தொடர்பாகிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பிரயாணியுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஒரு பிரயாணியுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறான். அதனால ஒருத்தர் பிரயாணம் போறாரு, கடும் கஷ்டப்பட்டு போறாரு, அவருடைய தலையெல்லாம் பரட்டையா இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் என்ன செய்யறார், அல்லாஹ்விடத்துல துவா கேட்கிறார், யா அல்லாஹ் யாரப்புன்னு வானத்து பக்கம் உயர்த்திட்டாரு. உயர்த்திட்டு கேட்கிறாரு, யா அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து வை அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கணும்னா இவருடைய நிலைமை எப்படி இருக்குது, மத்அமு ஹராம் மல்பசு ஹராம், எல்லாமே, அதாவது இவர் உடுக்கிற, இவர் சாப்பிடுகிற சாப்பாடு, இவர் உடுக்கக்கூடிய உடை, இவர் அணியக்கூடிய அந்த ஆடை, அதே போன்று இவர் குடிக்கக்கூடிய குடிபானங்கள், மொத்தமாக அவருடைய லைஃபை பார்க்கின்ற பொழுது, அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஹராத்தில் தான் வாழ்ந்துகிறார். அவர் மனைவி மக்களுக்கு கொடுத்ததே சம்பாதிச்சு ஹராமான பொருளீட்டல். அப்போ எப்படி தொழுகையில் துவா ஏற்றுக்கொள்றது? அல்லாஹ் வட்டியை வாங்கிட்டு தொழுதுகிட்டு இருந்தா அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்யறதுக்கு சமன் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்றான். எனவே அப்படியான ஒரு தன்மையோடு நாங்கள் துவா கேட்டால் எந்த துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இந்த இடத்தில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பொதுவாக துவா செய்கின்ற பொழுது நாங்கள் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். நான் தூய்மையாக இருக்கணும், என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவி தூய்மையாக இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் தூய்மையாக இருக்கணும், பாப்பா தூய்மையாக இருக்கணும், உம்மா தூய்மையாக இருக்கணும், எல்லாரும் தூய்மையாக இருக்கணும். அப்போ நீங்கள் கேட்டு பாருங்க, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கும். ஏன்னா சிலாக்கள் யோசிப்பாங்க, காபிர்களுக்கும் அல்லாஹ் செய்தான் தானே, அவங்க ஹராத்தோட தானே தொடர்பு செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறேன். அல்லாஹ் தால இந்த உலகத்தில் படித்த எல்லாத்துக்கும் ரிஸ்க் அளிக்கிறவன். அந்த விஷயத்தை நாங்கள் தெளிவாக அப்படிங்கிறோம். ரிஸ்க்குங்கிறது மிருக சாதிக்கும் இருக்குது, மிருகங்களுக்கு இருக்குது, பறவைகளுக்கு இருக்குது, எல்லாவற்றுக்கும் ரிஸ்க்குங்கிறது. அல்லாஹ் தால படைச்சதே என்ன செய்யுது, ரிஸ்க்கை வளர்க்குறான். ஆனால் இலா அஜலி முசம்மா, இலா அஜலிம் முசம்மா, குறிப்பிட்ட தவணைக்குத்தான் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், வச்சிருக்கிறான். அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை நிலை மாறக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் துவா செய்கின்ற பொழுது மிக முக்கியமாக அழுகையோடு என்ன செய்ய வேண்டும், துவா வேண்டும். சஹாபாக்கள் சந்தோஷம் ஏற்பட்டாலும் அழுதிருக்கிறார்கள், துக்கம் ஏற்பட்டாலும் அழுதிருக்கிறார்கள். சந்தோஷம் ஏற்பட்டாலும் அழுதிருக்கிறார்கள், துக்கம் ஏற்பட்டால் அதை எப்படி சந்தோஷத்துக்கு அழுகிறது? நான் ஏற்கனவே சொன்னேன், சூரா பையினாவை உபய் இப்னு கல்ப் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஓதி காட்டுகின்ற பொழுது என்ன செஞ்சாங்க, அழுதாங்க. ஏன் அழுதாங்க? சந்தோஷத்தில், அல்லாஹ் என்ன கௌரவிக்கிறாங்க சந்தோஷத்தில் அழுதாங்க. துக்கம் ஏற்பட்டாலும் அழுவார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை விட உயரமாக பேசுகிறார். அவருடைய இயற்கையிலேயே அவர் சத்தமாக உயர்த்தி பேசக்கூடிய ஒரு சுபாக உடையவர். அவர் பேசிட்டாருங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் வருது, உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது என்று இறங்கின உடனே அந்த சஹாபி ஓடி போய் மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். அப்போ இந்த பாருங்க, இப்போ எந்த பயம் வந்திருக்கு பாருங்க. அழுகைங்கிறது சந்தோஷம் ஏற்பட்டாலும் வந்திருக்குது, துக்கம் ஏற்பட்டாலும் வந்திருக்கிறது. அப்போ அழுகையை நாங்கள் என்ன செய்யணும், துவா செய்கின்ற பொழுது அழுகை மேக்சிமம் அழுக வரலாட்டி அழுக வருகின்ற பொழுது அந்த ஃபீலிங்லையாவது நாங்கள் என்ன செய்யணும், எல்லா இடத்துல மனசு உருகி கேட்கணும். இன்றைக்கு எங்களுக்கு அழுக வர்றது சீரியல் பார்க்கின்ற பொழுது அழுக வரும். சீரியலில் கதாநாயகருக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டால் அதில் அழுக வருகிறது. அல்லது வேற ஏதாவது மையத்துகள் விழுந்துட்டால் ஒப்பாரி வச்சு அழுகிறதுக்கு, மார்க்கத்தில் இல்லாத செய்கிறதுக்கு அழுக வருகிறது. மார்க்கத்தில் உள்ளதை செய்யப்பான்னு சொன்னால் அதில் அழுக வர மாட்டேங்குது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய துவாவையும் உங்களுடைய துவாவையும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இஹ்லாஸோடு கேட்க வேண்டும், பொறுமையோடு கேட்க வேண்டும், அவசரம் இல்லாமல் கேட்க வேண்டும். அதே போன்று ஹராம் கலக்காத ஒரு முறையிலே எங்களுடைய துவா, எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய வழக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும். அதன் மூலமாக என்ன செய்கிறேன், நாங்கள் துவா பிரார்த்தனையை கேட்க வேண்டும். எனவே எந்த முறையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்யுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் பிரார்த்தனை செய்து மறுமை நாளில் எப்படி ஒரு தௌஹீதுடைய அந்த உறுதியான கொள்கையில் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் நாங்கள் வாழ்கிறோமோ அதே நேரத்தில் அதே ஒரு அமைப்பில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் மரணிக்க செய்து மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தந்தல்வானாக. எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன்படி எனக்கு உங்களுக்கு அருள் செய்வானாக. வ ஆஹிரு தாவானா வலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.